பகல்காமில் நடத்தப்பட்ட காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் நள்ளிரவில் தாக்குதலை நடத்திய இந்திய ராணுவம். பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் 9 தீவிரவாத முகாம்களில் ராணுவம் தாக்குதல். லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது தலைமையிடங்களை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல். பகல்காம் தாக்குதலுக்கு நீதி நிலைநாட்டப்பட்டதாக இந்திய ராணுவம் அறிவிப்பு. ஜெய்ஹிந்த் ஆபரேஷன் சிந்தூர் என எக்ஸ் தளத்தில் பதிவு. பாகிஸ்தான் ராணுவத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படவில்லை என இந்திய ராணுவம் தகவல். தீவிரவாத இலக்குகளை தேர்ந்தெடுத்து நிதானத்துடன் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் விளக்கம். இந்திய ராணுவம் நடத்திய ஆபரேஷன் சிந்தூரை இரவு முழுவதும் கண்காணித்த பிரதமர் மோடி. 9 இடங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் வெற்றி பெற்றதாகவும் தகவல். லாகூர் உள்ளிட்ட பாகிஸ்தான் நகரங்களில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டதாக தகவல். சியால்கோட், லாகூர் விமான நிலையங்கள் 48 மணி நேரத்திற்கு மூடப்படுவதாகவும் அறிவிப்பு. இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலுக்கு மத்திய அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் வரவேற்பு. ஜெய்ஹிந்த், ஜெய் மாதா கி ஜெய் என சமூக வலைதளங்களில் பதிவு. நாடு முழுவதும் 244 மாவட்டங்களில் இன்று போர் பாதுகாப்பு ஒத்திகை. அசாதாரண மற்றும் அவசரகால சூழலை எதிர்கொள்ளும் நடவடிக்கை என தகவல். 54 ஆண்டுகளுக்கு பிறகு நாடு முழுவதும் புதன்கிழமை போர் பாதுகாப்பு ஒத்திகை நடத்த ஏற்பாடு. கடைசியாக 1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் ஏற்பட்டபோது ஒத்திகை நடைபெற்றதாக தகவல். சென்னை துறைமுக வளாகம் மற்றும் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் புதன்கிழமை மாலை 4 மணிக்கு பாதுகாப்பு ஒத்திகை நடத்த ஏற்பாடு. 2 இடங்களிலும் விமான தாக்குதலுக்கு எதிரான பயிற்சி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தகவல். போர்க்கால ஒத்திகையையொட்டி ஜம்மு காஷ்மீரில் பள்ளி கல்லூரிகளில் அவசர கால பயிற்சி. அபாய ஒலி எழுப்பப்பட்டால் பாதுகாப்பான இடங்களில் பதுங்குவது குறித்து மாணவிகளுக்கு ஒத்திகை. தமிழ்நாட்டில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் அடுத்த 3 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டில் முன்கூட்டியே தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். மே 13ஆம் தேதி அந்தமானிலும் அதற்கடுத்த 10 நாட்களில் கேரளாவிலும் தொடங்கக்கூடும் என கணிப்பு. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வருகிற 8ஆம் தேதி வெளியாகும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. மே 9ஆம் தேதி முடிவுகள் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு நாள் முன்னதாகவே வெளியாகிறது. தமிழகத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு புதன்கிழமை முதல் தொடக்கம். பொறியியல் கல்லூரிகளில் மாணவர்களுக்கான விண்ணப்ப பதிவும் புதன்கிழமை தொடங்க உள்ள நிலையில் அறிவிப்பு. ஈஷா அறக்கட்டளை சார்பில் அனைத்து அனுமதிகளும் பெற்ற பிறகே இக்கரை போலுவாம்பட்டியில் எரிவாயு தகன மேடை கட்டப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோவை மாவட்ட ஆட்சியர் பதில் மனு. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நடந்தால் இரு நாடுகளும் அழிந்து போகும் என வைகோ எச்சரிக்கை. தீவிரவாதிகளை அழிப்பதற்காக அதற்கு சற்றும் தொடர்பில்லாத குழந்தைகள், பெண்கள், அப்பாவி மக்கள் கொல்லப்படும் போர் தேவையற்றது என பேட்டி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 2வது முறையாக உயர்வு. காலையில் சவரனுக்கு 1000 ரூபாய் உயர்ந்த நிலையில் பிற்பகலில் மேலும் 600 ரூபாய் அதிகரிப்பு. நடிகர் சூர்யாவின் ரெட்ரோ திரைப்படம் 6 நாட்களில் 104 கோடி ரூபாய் வசூலித்ததாக அறிவிப்பு. நடிகர் சசிகுமாரின் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்திற்கு ரசிகர்களின் வரவேற்பால் காட்சிகள் அதிகரிப்பு.